கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமீன் சொல்றீங்களா? இந்த காலை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறவர். எந்த சூழ்நிலையும் அவருக்கு சாதகமான சூழ்நிலை தான். நமக்கு பாதகமாய் தெரிவது கூட அவருக்கு சாதகமானது தான். நமக்கு தடை போல தெரிவதும் அவருக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி தான். நமது வாழ்க்கையின் எதிர்மறையாய் நம்முடைய டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே அவருக்கு அட்வான்டேஜ் தான். ஜெர்மனி தேசத்தில் நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் இந்த ஸ்தாபனத்தின் பழைய ஊழியர், ஒரு மிஷனரி, அவர்கள் அமெரிக்காவை சார்ந்தவர், ஜெர்மனிக்கு போயிருக்கும் போது ஒரு காட்டுக்குள்ள போன போது வழி தவறிவிட்டார். he lost his way. வழி தவறிட்டாங்க. என்ன பண்ணணும், எப்படி வெளியே வர தெரியல. உள்ள போயாச்சு, எந்த பக்கம் வெளியே வரணும், இருட்டி போச்சு. இப்போ வெளியே போறதுக்கு வழி தெரியல. எங்க வண்டியை நிறுத்தணும், எங்க இருக்கிறோம், கிழக்கு எது மேற்கு எது தெரியல. அப்போ எப்படியோ அங்க சிலரை கண்டுபிடிச்சி வழி எங்க, எப்படி நாங்கள் வெளியே போறதுன்னு கேட்டிருக்கணும் அவங்க. ஆனால் அவங்க கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? இங்கே யாராவது உடம்பு நல்லா இல்லாமல் இருக்காங்களான்னு கேட்டாராம். இவர் வழி தெரியாமல் இருக்காரு. எப்படி திரும்ப காட்டுக்குள்ளேருந்து வெளியே வர்றதுன்னு வழி தெரியல. ஆனால் அந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மளை ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே வச்சிருக்காருன்னு சொல்லி யோசித்து அவர் கேட்குறாரு, இங்கே யாராவது சுகவீனமாக இருக்காங்களா அப்படி. அப்போ சொல்லியிருக்காங்க, இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, ரொம்ப நாளாக சிக்கா இருக்காரு, எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் நல்லா ஆகலன்னு இருக்காங்க. இந்த ஊழியக்காரர், வழி தெரியாமல் காட்டுக்குள்ளே சிக்கிக்கொண்ட ஊழியக்காரர், அந்த ஒரு ஐயாவுக்கு போய் ஜெபம் பண்ண ஆண்டவர் அவரை சுகமாக்கினார். இது நீண்ட வரலாறு. அதன் பிறகு அந்த சுகத்தின் மூலமாய் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க பையன் ரட்சிக்கப்பட்டார். அவர் பாஸ்டர் ஆனார். அவருடைய பையன் உலகத்தையே அசைத்த பெரிய ஊழியக்காரர் மாறினார். அவர்தான் ரெய்னார்ட் பாங்கே. ஜெர்மனி தேசத்தை சேர்ந்தவர். சமீபத்தில் 1-2 வருடங்களுக்கு இறந்து போனவர். ஆப்பிரிக்காவில் கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவண்டை வருவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு மனிதன் ரெய்னார்ட் பாங்கே. எப்படி அந்த குடும்பம் ஆண்டவரண்டை வந்தது? வழி தெரியாமல், எங்கே இருக்கிறோன்னு தெரில, என்ன செய்ய போறோன்னு தெரிலன்னு புரியாத ஒரு மனிதனை, ஒரு காட்டுக்குள் பாதையை தொலைத்து விட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். பயன்படுத்தி பாருங்க, அடுத்த சந்ததி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு குடும்பத்தை ஒரு ஊழியக்காரர் மூலமாக எழுப்ப முடியுமானால், உங்களையும் என்னையும் நமக்கு எதிராக வரக்கூடிய எந்த சந்தர்ப்பமும், நமக்கு பாதகமாய் தெரிகிற, நமக்கு அனுகூலமாய் இல்லாத சூழ்நிலைகளையும் இன்னொருவருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்ற முடியும். கைத்தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வண்டியில் போயிட்டு இருக்கீங்களா, திடீர்னு ஒரு டயர் பஞ்சர் ஆயிட்டா, அந்த இடத்துல நீங்க யாரையோ சந்திக்க போறீங்க. அங்க யாரோ ஒருத்தருக்கு நீங்க ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை வச்சிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்படிதான் நம்ம நினைக்கணும். இதுதான் நம்ம நினைக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஐயோ இப்படி ஆயிப்போச்சே, ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படி நினைக்க கூடாது. இதுல ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு, அவர் நாம மகிமைக்காக ஏதோ ஒன்று நடக்க போகுது என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஆண்டவர் தருவாராக. அப்படி கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. நம்முடைய கரங்களை உயர்த்தி, நாதா திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும். அப்படி ஆசைப்படுறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி, நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். இந்த அர்ப்பணிக்கிற இதயத்தோட இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து பாடலாமா? என்னையும் ஆண்டவரை பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா. உம்மை அறியாத மக்கள் உம்மை அறிவதற்கு என்னை பயன்படுத்துங்க. வியாதி உள்ள மக்கள் சுகம் அடைவதற்கு என்னை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, குழப்பத்தோடு இருக்கிற மக்கள் தெளிவு அடைவதற்கு என்னை பயன்படுத்துங்க. என்னையும் பயன்படுத்துங்கப்பா. இது நம்முடைய ஜபமாய் மாறட்டும். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நாதா திருக்கரத்தின் இசை கருவியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பயன்படுத்துங்கப்பா, என் குடும்பத்தை பயன்படுத்துங்கப்பா. தேங்க்யூலா. நல்ல கரங்களை தட்டி
நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். பாடுங்க. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம். ஆண்டவரை நினைச்சு நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன். அவரை நினைச்சு பாடுங்க. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி, எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் போவேன். என்ன பயன்படுத்தும்னு சொல்றேன். நீங்க போக சொல்ற இடத்துக்கு போவ ஆண்டவரே. என்ன செய்ய சொல்றீங்களோ அதை செய்வ ஆண்டவரே. இந்த காலை வேளையில உடைய பலிபீடத்துல என்ன படைக்கிறப்பா. எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவே. எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவே. உம் நாமத்தில் ஜெயமெடுப்பேன், உம் நாமத்தில் ஜெயமெடுப்பேன். நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும். நல்லா கைத்தட்டி பாடுங்க பிள்ளைங்க. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவே. புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவே. எக்காலம் நான் ஊதிடுவேன். பாடுங்க. எக்காலம் நான் ஊதிடுவேன். நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி. கைகளை உயர்த்தி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். குறை சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய பாடுகள் கஷ்டங்கள் வியாதிகள் நெருக்கங்களில் நான் குறை சொல்ல மாட்டேன். உம்மை துதிக்கிற என் உதடுகளால் குறை சொல்ல மாட்டேன். அதற்கு மாறாக துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். உம்மை பாடி துதித்து உயர்த்துவேன். இந்த நெருக்கத்திலும் இந்த கஷ்டத்திலும் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்று உம்மை துதிக்கிற இதயம் எனக்கு வரட்டுமப்பா. நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பே. நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில்
துதி பாடி மகிழ்ந்திருப்பே. கிருபை ஒன்றே போதுமையா, உங்க கிருபை இன்றே தாருமையா. கிருபை ஒன்றே போதுமையா, புது கிருபை இன்றே தாருமையா. நாதா உம் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும். என்னை பயன்படுத்தும், எங்களை பயன்படுத்தும், எங்கள் குடும்பத்தை பயன்படுத்தும், எங்க பிள்ளைகளை பயன்படுத்தும். எங்களை ஆண்டவரே உமக்காய் பயன்படுத்துங்கப்பா. நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா உம் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஊரெல்லாம் செல்வேன், பறைசாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். கைகளை உயர்த்தி. ஊரெல்லாம் செல்வேன், பறைசாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். ஊரெல்லாம் செல்வேன், பறைசாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். ஊரெல்லாம் செல்வேன், பறைசாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன், சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன். உங்க ஊர்ல உங்களை சுற்றி நீங்க எங்க பிசாசின் வல்லமைகளை பார்த்தாலும் அதை தகர்க்கிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை தகர்க்கிற வல்லமையை கர்த்தர் தந்திருக்கிறார். நல்ல ஆவியில் நிறைந்து நல்ல கைகளை தட்டி, ஆவியில் நிறைந்து கைகளை தட்டி, சாத்தான் கோட்டையை தகர்த்திடுவேன். I will break the walls of the devil. ஹalleluya. சொல்லுங்க, நான் தடைகளை தகர்க்கிறவன், நான் தடைகளை தகர்க்கிறவன். நீ எனக்கு தண்டாயுதம் ஆண்டவர் சொன்னாரு. நீ எனக்கு தண்டாயுதம். போரடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள ஒரு மெஷினா உன்னை மாத்திரங்கிறார் ஆண்டவர். கைத்தட்டி ஆண்டவருக்கு அப்பா. ஒரு பெரிய மதிலை இடிக்கிற இயந்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன். எல்லா கரங்களை உயர்த்தி, எங்க ஊர்ல ஆண்டவரே, எங்க கிராமத்துல, எங்க தெருவில் இருக்கக்கூடிய எல்லா பிசாசின் கிரியைகள், மந்திரவாத கிரியைகள், அசுத்த வல்லமைகள், இருளின் ஆவிகள், வான மண்டல பொல்லாத ஆவிகள் இடிந்து விழுவதாக, தகர்ந்து விழுவதாக, தகர்ந்து விழுவதாக. பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர், ஏசபேல் பந்தியில சாப்பிடுகிறவர்கள் 400 பேர். அவங்கள 100 கணக்கில் நிற்கிறாங்க. பயங்கர சத்தம் போட்டு பாகால கூப்பிடுறாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஒரு எலியா வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாரு. அக்கினி இறங்குது. கை தட்டலாமா? இன்னைக்கு சாத்தானின் ராஜ்யத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்கள், ஏன் லட்சக்கணக்கான ஜனங்கள் கூச்சலிட்டாலும் பல காரியங்களை செய்தாலும் ஒன்று நடக்காது. நாம் ஒரு எலியாவா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு எலியா போதும். தேசத்தை அசைக்க, ஜனங்களுடைய கண்களை திறக்க, பிசாசின் அஸ்திபாரங்களை அசைக்க, அவன் எழுப்பி வைத்திருக்கிற எல்லா விதமான மதில்களை இடித்து தள்ள ஒரு எலியா போதும். உங்களை என்னையும் கர்த்தர் அப்படி ஒரு எலியாவை போல வைத்திருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி, சாத்தான் கோட்டை தகர்த்திடுவே, சாத்தான் கோட்டை தகர்த்திடுவே. அப்படியே தலையை உயர்த்துங்க. நீங்க தலையை உயர்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறீங்க. நீங்க தலையை கீழே போடும்போது, ஏன்னா பைபிள் சொல்லுது, சமாதானத்தின் தேவன்
சாத்தானை உங்க காலுக்கில நசுக்குவார். அப்ப நமக்கு தலையை கவிழ்ந்து துதிச்சா கீழே சாத்தானை பார்க்குறோன்னு அர்த்தம். ஆனா தலை நிமிர்ந்து தலையை உயர்த்தி கர்த்தரை துதித்தால் நீங்க வானத்தை பார்க்குறீங்க, நீங்க ஆண்டவரை பார்க்குறீங்க, பரலோகத்தை பார்க்குறீங்க, தேவனை நோக்கி பார்க்குறீங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கைகளை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. ஓ நன்றி ராஜா. எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அசைவாடும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் எங்கள் சபைகள்ல அசைவாடும் அனலாக்கும். அப்பா எங்க மேல இறங்கி வந்து ஒரு பெரிய வித்தியாசத்தை தேசத்தில் நாங்கள் உண்டாக்குவதற்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கரங்களை உயர்த்தி எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே. தேங்க்யூ லார்ட். நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி எலியாவின் தேவன் நம்மை நிரப்புகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நீங்க கைத்தட்டுற சத்தம் எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே.